வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 172 காண்போமா? நாரத மகரிஷி தொடர்ந்து கூறுகிறார், யுதிஷ்ட மகாராஜனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களுடனேயே அரண்மனையில் வசிப்பதால் பாண்டவர்களாகிய நீங்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். இந்த இடத்தில் பக்தியில் பிரகலாதனுக்கு இணையானவர் யுதிஷ்டர் என்பதை தெரியப்படுத்துகிறார் நாரதர். பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் அவதரித்தார் நரசிம்ம பகவான். ஆதிபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரோ பாண்டவர்களுடனேயே எப்பொழுதும் வாழ்ந்து வருகிறார். ஆனால் அவருடைய உயர்ந்த நிலையை பாண்டவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் யோக மாயையே காரணமாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு சிறந்த நண்பராகவும் உறவினராகவும், பாண்டவர்களுக்காக தூது சென்ற பொழுது ஒரு சேவகனாகவும், அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்ததில் ஒரு ஆன்மீக குருவாகவும் செயல்பட்டார். இதுபோல்தான் தூய பக்தன் ஒருவன் உயர்விலும் தாழ்விலும் எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணருடனேயே இருக்கிறான் என்பதனை நாரத முனிவர் யுதிஷ்டிரருக்கு எடுத்து கூறுகிறார். பகவானை மௌன விரதம், தியானம் இவற்றை கொண்டு முனிவர்கள் நாடுகின்றனர். வெவ்வேறு வகையான மனிதர்கள் வெவ்வேறு வழியில் பகவானை அடைகின்றனர். இருப்பினும் பாண்டவர்கள், கோபியர்கள், இடைச்சிறுவர்கள், யசோதை, நந்த மகாராஜன் மற்றும் பிருந்தாவனவாசிகள் போன்ற பக்தர்கள் இது போன்ற மௌன விரதமும் தியான பயிற்சிகளும் மேற்கொள்ளவில்லை. காரணம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களுடனேயே வாழ்ந்தார். யுதிஷ்ட மகாராஜனே, மகாதேவன் எனப்படும் சிவபெருமான், அதாவது மகாதேவன் என்றால் தேவர்களில் சிறந்தவன் என்று பொருள். வெகு காலத்திற்கு முன்பு சிறந்த தொழில்நுட்ப அறிவினை பெற்றிருந்த மயதானவன் என்ற அசுரன் சிவபெருமானின் கீர்த்தியை குறைத்து விட்டான். அந்த சமயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சிவபெருமானை காப்பாற்றினார். யுதிஷ்ட மகாராஜன் கூறினார், நாரத மகரிஷியே, சிவபெருமானின் கீர்த்தியை அசுரனான மயதானவன் கெடுக்க காரணம் என்ன? அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மீண்டும் கீர்த்தியை எவ்வாறு அடையும்படி செய்தார்? எனக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டபோது, மயதானவன் தட்சனின் மகள் தனுவிற்கும் காசியபருக்கும் பிறந்தவர்கள் தானவர்கள். தானவர்கள் பற்பல உருவங்களை எடுக்கக்கூடிய அஷ்டமா சித்திகளை பெற்ற மாயா அசுரர்கள் ஆவர். அதனால் மயனும் மயதானவன் என்று அழைக்கப்பட்டான். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் உண்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் தேவர்களுடைய கை ஓங்கி இருந்தது. அவர்களே வெற்றி அடைந்தனர். அசுரர்கள் அனைவரும் அஞ்சி ஓடினர். அசுரர்களுக்கெல்லாம் பெரிய அசுரனாக விளங்கிய மயதானவனை சரணடைந்தனர். மயதானவன் சிறந்த வல்லமை கொண்ட மாயாவி ஆவான். அவன் அசுரர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு பொன்னாலும் வெள்ளியாலும் இரும்பாலும் செய்யப்பட்ட 3 நகரங்களை உருவாக்கி தந்தான். அது பார்ப்பதற்கு விமானங்களை போன்று இருக்கும். அசுரர்கள் இந்த பறக்கும் விமானங்களில் தங்கத் தொடங்கினர். யுதிஷ்ட மகாராஜனே, இத்தகைய வசிப்பிடங்களை பெற்ற அசுரர்கள் அவர்களுடைய இஷ்டம் போல் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தனர். பறக்கும் தன்மை உள்ள இந்த விமானம் மற்றவர்களுடைய கண்களுக்கு புலப்படாது. அசுரர்கள் எங்கும் பறந்து சென்று 3 உலகங்களில் வாழும் அனைவரையும் துன்பப்படுத்த தொடங்கினர். வசிப்பிடங்களை நாசம் செய்தனர். அசுரர்களின் அட்டகாசம் தாங்காமல் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்து இந்த துன்பத்தில் இருந்து விடுதலை கேட்டனர். மிகவும் சக்தி வாய்ந்தவரான சிவபெருமான் தன்னை நாடி வந்தவர்களிடம் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி அபயமளித்தார். பிறகு அவர்களை அனுப்பிவிட்டு தன்னுடைய வில்லில் அம்புகளை பூட்டி அசுரர்களின் 3 இருப்பிடங்களை நோக்கி, அதாவது 3 கோட்டைகளை நோக்கி அம்பினை எய்தார். சிவபெருமானால் அனுப்பப்பட்ட அம்பிலிருந்து தோன்றிய நெருப்பு கதிர்களால் இந்த முப்புறங்களும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தன. மயதானவன் தன்னை அசுரர்களுக்கு கடவுளாக நினைத்து கொண்டான். அதனால் பல அற்புத சாகசங்கள் செய்தான். ஒரு கிணற்றை உருவாக்கி அதில் அமிர்தத்தை நிரப்பி அந்த அமிர்த கிணற்றுக்குள் அசுரர்களை போட்டான். அமிர்தமானது உயிரற்ற ஒரு உடலை உயிர்ப்பிக்க கூடியது என்பதால் இது மிருத சஞ்சீவயதரி என்று அழைக்கப்படுகிறது. அமிர்த ரசமானது அசுரர்களின் உடலில் பட்ட உடனேயே அவர்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எழுந்தனர். முன்பை காட்டிலும் அதிக பலத்துடனும் பிரகாசத்துடனும் அவர்கள் உயிர் பெற்றனர். அவர்கள் மீண்டும் சிவபெருமானுடன் போரிடத் தொடங்கினர். சிவபெருமான் மிகவும் வருத்தம் கொண்டார். இதனை கண்ட ஸ்ரீ விஷ்ணு இந்த நிலையிலிருந்து மயதானவனால் உண்டாக்கப்பட்ட துன்பத்திலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்பதனை யோசித்தார்.
அமிர்த பானத்தின் மூலம் அசுரர்கள் மீண்டும் பிழைக்காமல் இருக்க பகவான் ஸ்ரீ விஷ்ணு தம்மை ஒரு பசுவாகவும் பிரம்மதேவரை ஒரு கன்றாகவும் மாற்றிக்கொண்டு திரிபுரத்திற்குள் நுழைந்து அந்த கிணற்றில் இருந்த அமிர்தம் முழுவதையும் பருகிவிட்டார். அங்கிருந்து அசுரர்களால் அந்த பசுவினையும் கன்றுக்குட்டியையும் கண்களால் பார்க்க முடிந்தது. ஆனால் பகவானால் ஏற்பட்ட மாய சக்தியின் காரணத்தால் அவர்களால் அதை தடுக்க முடியவில்லை. இதை அறிந்து கொண்ட மயதானவன் பரமபுருஷ பகவானின் சக்தியை உணர்ந்து கொண்டான். மயதானவன் கூறினான், ஒருவன் ஒரு தேவனாகவோ அசுரனாகவோ மனிதனாகவோ அல்லது வேறு எவனாகவோ இருப்பினும் பரமபுருஷ பகவானால் விதிக்கப்பட்டதை மாற்றவே முடியாது. நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய சக்தியால் தர்மம், அறிவு, துறவு, செல்வம், தவம், கல்வி மற்றும் செயலாற்றல் ஆகியவை அடங்கிய தன் சுய சக்தியால் தேரோட்டி, கொடி, குதிரைகள், வில், அம்புகள், கவசம், யானைகள் முதலான போர் சாமான்களையெல்லாம் சிவபெருமானுக்கு உண்டாக்கி தந்தார். சிவபெருமான் போருக்கு தயாராகி தேரில் ஏறி அசுரருடன் யுத்தம் செய்வதற்காக அம்புகளையும் வில்லையும் எடுத்தார். யுதிஷ்டிர மகாராஜனே, மிகவும் சக்தி வாய்ந்தவரான சிவபெருமான் மத்தியான வேளையிலேயே தனது வில்லில் அம்புகளை பூட்டி அசுரர்களின் முப்புறங்களுக்கும் தீமூட்டி அழித்தார். நம்மாழ்வார் பாசுரத்தில் முப்புறங்களை எரித்ததை பற்றி பாடியுள்ளார். சுரரறி வருநிலை விண் முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறமுறு மூன்றெரித்து அமரர்க்கு மறிவியந்து அரணயன உலகழித்தமைந்துளனே. திருவாய்மொழி. திருவாய்மொழி பாசுரத்திலே திருமாலே சிவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து முப்புறத்தையும் இது எரித்தான் என்பது விளங்கும். இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்தனர். விஷ்ணுலோகவாசிகள் துந்துபிகளை முழங்கினர். முனிவர்களும் பித்ருக்களும் சித்தர்களும் சிவபெருமானின் சிரசின் மீது மலர் மாறி பொழிந்து யுத்தத்தில் வெற்றி பெற்று அவரை வாழ்த்தினர். யுதிஷ்ட மகாராஜனே, இவ்வாறு அசுரர்களின் வசிப்பிடங்களான திரிபுரங்களையும் சிவபெருமான் எரித்து சாம்பலாக்கியதால் அவர் திரிபுராரி என்று அழைக்கப்படுகிறார். தேவர்களாலும் மற்றும் பிரம்மதேவராலும் பூஜிக்கப்பட்ட பின்பு சிவபெருமான் தனது இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மானிடராக தோன்றிய பொழுதிலும் அவரது லீலைகளை அனைவராலும் புரிந்து கொள்ள இயலாது. அதனை எடுத்து கூறவும் இயலாது. சிறந்த முனிவர்களால் பகவானுடைய செயல்களை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டதற்கு மேல் என்னால் எவ்வாறு சொல்ல இயலும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை பற்றி சரியான கருத்துக்களை நான் தெரிந்து கொண்ட வரையில் உனக்கு எடுத்து கூறியுள்ளேன். இவ்வாறு நாரத மகரிஷியால் கூறப்பட்டவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் யுதிஷ்டிரர். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், பரீட்சித்து மன்னனே, யுதிஷ்டிர மகாராஜன் மீண்டும் நாரத முனிவரிடம் மனித சமுதாயத்தின் பொதுவான உத்தியோக கடமைகளையும் ஆன்மீக முன்னேற்றத்தின் நெறிமுறைகளை பற்றியும் கேட்க விரும்பினார். நாரத மகரிஷியே, பிரம்மாவின் புதல்வர்களிலேயே சிறந்தவராக கருதப்படுகிறீர்கள். பக்தி தொண்டை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் மிகச்சிறந்த பிராமணராவது எப்படி என்பதை பற்றியும் எடுத்து கூறுங்கள் என்று கேட்டார். நாரத மகரிஷி கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பித்து நாராயணனின் வாயிலிருந்து நான் கேட்ட நித்தியமான தர்மம் பற்றி விவரிக்கின்றேன். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமாக நரநாராயணர் தோன்றினர். அவர் இன்றும் பத்ரிகாசிரமம் என்ற இடத்திற்கு அருகில் கடும் தவங்களை செய்வதில் ஈடுபட்டுள்ளார்கள். வேதைச சர்வை ரகம் ஏவ வேத்யக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வதே வேத ஞானம் எனப்படுகிறது. பகவானை அறிந்து கொள்வதே முக்கிய நோக்கமாகும். மனித ஒழுக்கத்தை ஒருவன் வேதங்களிலிருந்து கற்றறிய வேண்டும். எல்லா மனிதர்களாலும் பின்பற்ற வேண்டியவை உண்மையை பேசுதல், கருணை, தவம், ஒரு நாளுக்கு 2 முறை நீராடுவது, பகவானின் நாமத்தை உச்சரிப்பது, பொறுமை, பகுத்தறியும் தன்மை, மன அடக்கம், அகிம்சை, பிரம்மச்சரியம், ஆகம சாஸ்திர படிப்பு, எளிமை, திருப்தி, சாதுக்களுக்கு சேவை செய்தல், தேவையற்ற செயல்களிலிருந்து விலகுதல், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இராமாயணம், மகாபாரதம் போன்ற உன்னத இலக்கியங்களை படித்தல், அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்தல், தன்னுணர்வு பெறுதல், பகவானை பற்றிய கதைகளை கேட்டல், அவருடைய உபதேசங்களை அறிந்து கொள்ளுதல், சேவை செய்தல், பகவானுக்கு ஒரு சேவகனாக பணிபுரிதல், வணக்கம் சொல்லுதல், நண்பனாதல், தன்னையே அர்ப்பணித்தல்.
யுதிஷ்ட மன்னனே, இந்த 30 தகுதி முறைகளும் ஒவ்வொரு மனிதனாலும் அடையப்பட வேண்டியவையாகும். இதன் மூலமே பகவானை திருப்திப்படுத்த முடியும். இவை அனைவருக்கும் கற்பிக்கப்பட வேண்டும். பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் தங்களுடைய குல வழக்கங்களாலும் நடத்தைகளாலும் தூய்மை அடைந்து பகவானை வழிபட வேண்டும். இவர்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகிய 4 ஆசிரமங்களை பின்பற்ற வேண்டும். ஒரு பிராமணனுக்கு 6 விதமான தொழில் கடமைகள் உள்ளன. ஒரு சத்திரியன் தானம் வாங்கக்கூடாது. ஒரு அரசன் பிராமணர்களிடமிருந்து வரி வசூலிக்க கூடாது. பிராமணர்களின் 6 தொழில் கடமைகளில் 3 கட்டாயமானவையாகும். அவை விக்கிரக வழிபாடு, வேத பாராயணம் மற்றும் தானம் செய்தல் என்பதாகும். ஒரு வைசியன் விவசாயம், வியாபாரம், பசு பராமரிப்பு போன்ற தொழில் கடமைகளில் ஈடுபட வேண்டும். ஒரு சூத்திரன் தன்னுடைய எஜமானனுக்கு சேவை செய்து வாழ்வது அவன் கடமையாகும். மன அடக்கம், புலனடக்கம், தவம், விரதம், தூய்மை, திருப்தி, மன்னிக்கும் குணம், எளிமை, அறிவு, இரக்கம், உண்மை மற்றும் பரமபுருஷ பகவானை சரணாகதி அடைதல் ஆகியவை ஒரு பிராமணருக்குரிய அடையாளங்களாகும். வர்ணாசிரம தர்மத்தின்படி 4 வர்ணத்தினரும் அவரவர்க்குரிய கடமைகளை செய்ய வேண்டும். பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் பாகவத தர்மத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளன. இது பரிபூரண சமுதாயத்தின் 4 சமூக பிரிவுகளாகும். இத்தகைய சமுதாயத்தின் பிரிவுகள் ஆன்மீகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் சனாதன தர்மத்தையும் நாரதர் எடுத்துரைத்தார். இதனை அடுத்து ஒரு துறவி, ஒரு கிரகஸ்தன் எப்படி வாழ வேண்டும் என்பதனை பற்றி நாரதர் எடுத்துரைப்பதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 173 காண்போமா? நன்றி, வணக்கம்.